ஃபஸ்ட்டு ஆலோ ப்ளவுஸ்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உயரம் வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் உயரம் வந்து 13 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஐப்பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஐப்பட்டியை எடுக்கக்கூடாது. இதுலேருந்து இந்த பாதி சென்டர் வரைக்கும் எடுத்துக்கணும். இந்த சென்டரை எடுத்த உடனே இந்த லாஸ்ட் பட்டி வரைக்கும் எடுத்துக்கணும். ஊக்பட்டியை ஃபுல்லாக எடுக்கணும், ஐப்பட்டியை விட்டுறணும். இடுப்பு சுற்றளவு வந்து 32. அதுக்கப்புறம் வந்து பாடி சுற்றளவு எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஊக்பட்டியை ஃபுல்லாக எடுத்துக்கணும். இதான் மெஷர்மெண்ட் ப்ளவுஸு, நல்லா கவனிச்சுக்கோங்க. பாடி தான் நிறைய தப்பு வரும். அது எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஊக்பட்டியை ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஊக்பட்டியை ஃபுல்லாக எடுத்து இந்த ஆமூல் ஜாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கணும். இது வரைக்கும் எடுத்த உடனே அப்புறம் இந்த நெக்கு சென்ட்ரு வரைக்கும் எடுக்கணும். இந்த சென்டர்லேருந்து இந்த நெக்கு சென்ட்ரு வரைக்கும் எடுத்துக்கணும். இது வரைக்கும் எடுத்த உடனே இந்த ஆமூல் சென்ட்ரு வரைக்கும் எடுத்துக்கணும். இந்த ஆமூல் சென்டர் எடுத்த உடனே லாஸ்ட்டு பட்டி வரைக்கும் எடுத்துக்கணும். இது வந்து பாடி சுற்றளவு வந்து 36 இன்ச்சஸ் பாடி சுற்றளவு. ஐப்பட்டியை விட்டுருணும். ஐப்பட்டி எப்போவுமே நம்ம கணக்கில் சேராது. இது வந்து பாடி சுற்றளவு. அதுக்கு அடுத்தது வந்து கை நீளம் எப்படி எடுக்கணும்னா இந்த ப்ளவுஸோட இந்த ஷோல்டர் ஜாயின்லேருந்து கை லாஸ்ட் எண்டு வரைக்கும் எடுத்துக்கணும். இதுதான் வந்து கை நீளம் வந்து 5 இன்ச்சு. அதுக்கப்புறம் நுனிக்கை சுற்றளவுனா கை சுற்றளவு வந்து இது எவ்வளோ இருக்கோ அதை டபுளாக எடுத்துக்கணும். கை சுற்றளவு வந்து இது எவ்வளோ இருக்குது? கை சுற்றளவு வந்து இப்போ 6 இன்ச்சஸ் இருக்குது. 6 12 இன்ச்சு கை சுற்றளவு. அதே மாதிரி அடிங்கை சுற்றளவு ரொம்ப முக்கியம். இந்த ஆமூல் ஜாயிண்ட்லேருந்து இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும். எல்லாருமே அடிங்கை சுற்றளவு இப்படி கிராஸாக எடுப்பீங்க. இப்படி எடுக்கக்கூடாது. இந்த ஆமூல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கணும். இது வந்து அடிங்கை சுற்றளவு வந்து 15 இன்ச்சஸ். 7.5 இருக்குது. 7.5 15 இன்ச்சு. அதுக்கப்புறம் கப்பு வரை நீளம்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதுதான் கப்பு வரை நீளம். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ இதுதான் வந்து கப்பு வரை நீளம் வந்து 9.25. அடிங்கப்பு வரை நீளம் வந்து இதோட கண்டினியூ பண்ணி இந்த பட்டி வரைக்கும் வர்றது. இது வந்து அடிங்கப்பு வரை நீளம் 11.3/4 11.25. அதுக்கப்புறம் ஷோல்டர் எடுக்கும்போது ப்ளவுஸை வந்து இப்படி ஃப்ளாட்டாக வச்சுக்கணும். ஃப்ளாட்டாக இருக்க டேபிளில் எடுத்துகிட்டு இப்படி வந்து நெக்கை வந்து விரிச்சிடக்கூடாது. கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி எடுக்கணும். எடுத்து இந்த ஷோல்டர் ஜாயின்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ இதான் வந்து ஷோல்டர் வந்து 11 இன்ச்சஸ். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் கழுத்து அகலம்ன்றது இந்த கேப் எவ்வளோ இருக்கோ, இந்த கேப் இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து கழுத்து அகலம் வந்து இந்த கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. இந்த கேப் எவ்வளோ இருக்கோ இதான் வந்து கழுத்து அகலம். இதுலேருந்து இது வரைக்கும் கழுத்து அகலம். அதுக்கப்புறம் முன் கழுத்து இறக்கம். இந்த ஷோல்டர் ஜாயின்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ இதுதான் முன் கழுத்து இறக்கம். இது வந்து 6. பின் கழுத்து இறக்கமும் 6.